நல்லவங்களுக்கு ஏன் எப்பவும் கஷ்டம் வருது? கெட்டவங்க ஜாலியா இருக்காங்களே. கடவுள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரா? இல்லை. ஒரு சிற்பி கல்லுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் வலியை தரலாம், ஆனா அந்த அடிதான் அந்த கல்லை சிலையா மாத்துது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர்ற சோதனைகளும் அப்படித்தான். இது உங்களை உடைக்க இல்லை, உங்களை உருவாக்க. இதோ ஒரு கதை, உங்க பார்வையை மாத்தப் போகுது. நீ நல்லவனா இருக்கிற, யாருக்கும் கெடுதல் செய்யல. அப்புறம் ஏன் உன் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கஷ்டம்? இந்த கேள்வி இன்று உங்க மனசுல இருக்குனா? இந்த கதை உங்களுக்காகத்தான். பல பேரு நினைக்கிறாங்க கஷ்டம் வந்தா இறைவன் நம்மை கைவிட்டுட்டார்னு அழுது பிரார்த்தனை பண்ணாலும் பதில் இல்லன்னு. ஆனா உண்மை அதுவல்ல. இறைவன் நல்லவர்களை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிடமாட்டார். அனைவருக்கும் வணக்கம். நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி உண்டு, நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்லை, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று. புயல் அடிக்கிறது என்றால் வேர் உறுதியா இருக்கிற மரத்தைத்தான் காற்று பலமா அசைக்கும். இறைவன் உங்களை சோதிக்கிறார் என்றால் நீங்கள் அவரிடம் நெருங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உங்கள் நம்பிக்கையை மீண்டும் துளிர்க்கச் செய்யும். இது வெறும் கதை அல்ல. உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம், இல்லனா இனிமேல் நடக்கப் போற உண்மையை சொல்லப் போற ஒரு அனுபவப் பயணம். இந்த 30 நிமிட கதை முடியும் போது நான் தோற்றவன் இல்லை ன்னு உணர்வீங்க. என் கஷ்டம் எனக்கு ஒரு வரம் ன்னு புரியும். இறைவன் என்னை கைவிடல ன்னு நம்பிக்கை வரும். விரிவான கதை, ஒரு விளக்கம். 4 காதுகளும். ஒரு ஊரில் சோமசுந்தரம் என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவர் அந்த ஊரிலேயே மகா உத்தமர். வாயில் பொய் வராது, கையில் களவு இருக்காது. ஆனால் அவருக்கு வந்த சோதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. 1. முதல் சோதனை, இழப்பு. ஒரு வருடம் கடும் வறட்சி. ஊரே பஞ்சத்தில் வாடியது. மற்ற விவசாயிகள் கள்ளச்சந்தையில் தானியங்களை விற்று லாபம் பார்த்தபோது சோமசுந்தரம் தன்னிடம் இருந்த மிச்ச தானியங்களையும் பசியால் வாடிய ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தார். விளைவு? அவர் குடும்பமே ஒரு வேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்டது. ஊர்க்காரர்கள் சிரித்தார்கள், உன் கடவுள் வந்து சோறு போடுவாரா என்று. 2. இரண்டாவது சோதனை, அவப்பெயர். வறுமையிலும் அவர் நேர்மையாக இருந்தபோது ஒரு திருட்டுப் பழி அவர் மேல் விழுந்தது. அந்த ஊர் பண்ணையார் வீட்டு நகை காணாமல் போனபோது சந்தேகத்தின் பேரில் சோமசுந்தரம் சிறையில் அடைக்கப்பட்டார். செய்யாத தவறுக்கு தண்டனை, மனைவி பிள்ளைகளின் அழுகுரல். இறைவா, இதுவா என் நேர்மைக்கு பரிசு என அவர் ஒரு நிமிடம் கதறினார். 3. அந்தத் திருப்பம். சிறையில் அவர் இருந்தபோது ஒரு நாள் இரவு பலத்த மழை. சிறையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அவர் நினைத்திருந்தால் தப்பித்து ஓடியிருக்கலாம். ஆனால் அவர் ஓடவில்லை. இடிபாடுகளில் சிக்கிய காவலர்களை தன் உயிரைப் பணயம் வைத்து காப்பாற்றினார். அடுத்த நாள் பண்ணையார் வீட்டிலேயே திருடிய உண்மையான திருடன் பிடிபட்டான். பண்ணையார் ஓடி வந்து சோமசுந்தரத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சிறையில் அவர் செய்த உயிர்காக்கும் செயலால் அரசாங்கம் அவருக்கு மிகப்பெரிய வெகுமதியையும் அந்த ஊரின் கௌரவ பதவியையும் வழங்கியது. 4. உடல்நலச் சோதனை. வறுமை ஒருபுறம் இருக்க, சோமசுந்தரத்திற்கு தீராத உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. நல்லவர்களுக்கு ஏன் நோய் வர வேண்டும் என்ற கேள்வி ஊருக்குள் எழுகிறது. அவர் படுக்கையில் விழுந்தபோது அவர் செய்த உதவிகளைப் பெற்றவர்களே அவரை பார்க்க வரவில்லை. இறைவன் உங்கள் உடலைச் சோதிப்பது உங்கள் மன உறுதி எவ்வளவு பெரியது என்பதை உலகுக்குக் காட்டவே. 5. உறவுகளின் ஏளனம். சொந்த தம்பியும் உறவினர்களும் சோமசுந்தரத்தின் நேர்மையை முட்டாள்தனம் என்று கேலி செய்கிறார்கள். நீ கும்பிடுற சாமி உனக்கு என்ன செஞ்சது?
எங்களை மாதிரி குறுக்கு வழியில போயிருந்தா இந்நேரம் மாடி வீடு கட்டி இருக்கலாம் என்று அவர் மனதை நோகடிக்கிறார்கள். உலகம் உங்களை கைவிடும்போதுதான் இறைவன் உங்களுக்கு மிக நெருக்கமாக வருகிறார். மனித உறவுகள் மாறலாம், ஆனால் அவன் வாக்கு மாறாதவன். 6. தர்மசங்கடமான சூழல். ஒருமுறை சோமசுந்தரத்திடம் ஒரு பெரிய செல்வந்தர் வந்து ஒரு பொய்யான சாட்சி சொன்னால் ஏகப்பட்ட பணம் தருவதாக ஆசை காட்டுகிறார். அந்த பணம் கிடைத்தால் அவர் குடும்பத்தின் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். ஒரு பக்கம் பசி, மறுபக்கம் கொள்கை. சோமசுந்தரம் பசியை தேர்ந்தெடுத்தார், பொய்ச்சாட்சியை அல்ல. சோதனையின் உச்சகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் தார்மீக முடிவே, மோரல் டெசிஷன், உங்கள் வாழ்வியல் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். 7. பிள்ளைகளின் இயக்கம். தந்தை நேர்மையாக இருப்பதால் தன் பிள்ளைகள் மற்ற குழந்தைகளைப் போல நல்ல உடைகளோ வசதிகளோ இல்லாமல் இருப்பதை அவர் பார்க்கிறார். தந்தையாக அவர் உள்ளம் துடிக்கிறது. என் கொள்கைக்காக என் பிள்ளைகள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டுகிறது. தியாகங்கள் இல்லாமல் வெற்றி கிடைப்பதில்லை. நீங்கள் விதைக்கும் நேர்மை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக திரும்ப வரும். இந்த கதையில வர்ற சோமசுந்தரம் மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் கடவுள் கைவிட மாட்டார்னு நீங்க நம்புனா மறக்காம கமெண்ட்ல நம்பிக்கை ஜெயிக்கும்னு டைப் பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு கதவை மூடினால் நிச்சயம் ஒரு ஜன்னலை திறந்து வைத்திருப்பார். ஜன்னல் வழியே வருகிற வெளிச்சத்தை கவனிக்கத் தவறிவிட்டு மூடிய கதவையே பார்த்து அழுது கொண்டிருக்காதீர்கள். முக்கிய கருத்துக்கள். புடம் போடப்படும் தங்கம், தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும். உங்கள் சோதனைகள் உங்களைச் சுத்திகரிக்கின்றன. தாமதமாகும் நீதி, மறுக்கப்படுவதில்லை. இறைவன் பதிலை உடனே தருவதில்லை, சரியான நேரத்தில் தருகிறார். நம்பிக்கையே ஆயுதம். கஷ்டம் வரும்போது கடவுளை திட்டுவதை விட இதையும் தாண்டி நான் வருவேன் என்ற வைராக்கியம் வேண்டும். கைவிடப்பட மாட்டீர்கள். சோதனையின் உச்சகட்டத்தில் தான் இறைவனின் கரம் உங்களை மிக உயரத்தில் தூக்கி வைக்கும். தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக் கொள்ளுங்கள். மின்சார விளக்கை கண்டுபிடிக்க அவர் 1000 முறை தோற்றார். ஆனால் அவர் சொன்னார், நான் தோல்வி அடையவில்லை, விளக்கு எரியாத 1000 வழிகளை கண்டுபிடித்தேன் என்று. அந்த விடாமுயற்சிதான் இன்று உலகையே வெளிச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இறைவன் அவரை 1000 முறை சோதித்தார், ஆனால் இறுதியில் உலகப் புகழ் பெறச் செய்தார். நண்பர்களே, இன்று நீங்க கஷ்டத்தில இருந்தாது முடிவு இல்லை. அது ஆரம்பம். இறைவன் உங்களை கைவிடவில்லை, மறக்கவில்லை. உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கதை உங்க மனசுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சுனா இதை ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் இறைவன் நல்லவர்களை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிடமாட்டார். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை இப்போது இருட்டாக இருக்கலாம். ஆனால் இருட்டு அதிகமாகிறது என்றால் விடியல் மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். இறைவன் உங்களைச் சோதிப்பது உங்கள் பலத்தை அறிய அல்ல, உங்கள் பலத்தை உங்களுக்கு உணர்த்த. நம்பிக்கையோடு இருங்கள், நேர்மையாக இருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். இந்த வீடியோ, பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் நண்பருக்கு இதைப் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம்.